ஒரு காலத்தில் ராஜசபையில் ஒரு பாத்திரம் இருந்தது. அது எப்போதும் ராஜாவின் மேஜையில் மிக உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. நான் ராஜாவின் மேஜையில் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை. என்னை சுற்றி நடக்கும் கொண்டாட்டங்களில் நான் ஒருபோதும் பங்கெடுத்ததில்லை. நான் அழுக்கானவன், தகுதியற்றவன் என்று என்னை நானே வெறுத்திருக்கிறேன். நானே என்னை சுத்தம் செய்ய நினைத்தேன், ஆனால் முடியவில்லை. அந்த அழுக்கு என் உள்ள ஆழம் வரை இருந்தது. ஒரு நாள் ஒரு நிழல் என் மேல் விழுந்தது. மகாராஜா என் அருகில் வந்தார். அவர் என்னை தூக்கி எறிந்து விடுவார் என்று பயந்தேன். ஆனால் அவர் மிக மென்மையாக என்னை தூக்கினார். அவர் என் அழுக்கை பார்க்கவில்லை, என் ஏக்கத்தை பார்த்தார். அவர் துடைத்த ஒவ்வொரு இடத்திலும் என் கரைகள் மறைந்தன. அவர் தன் சொந்த கரத்தால், தன் சொந்த குருதியால் என்னை கழுவத் துவங்கினார். என் அழுக்கு, என் பாவம் எல்லாம் மறைந்தது. நான் இப்போது புதியவன். இவ்வளவு அன்பு காட்ட இவர் யாரிட்டு இருப்பார்? இந்த அழுக்கு நிறைந்த பானையைப் போலதான் நாம் அனைவரும் பாவம் என்ற அழுக்கால் நிறைந்திருந்தோம். ஆனால் நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து தன்னோட சொந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்தப்படுத்தினார். அவர் ஏன் நம்மை சுத்தப்படுத்தினார் தெரியுமா? 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த தேவனுடைய வார்த்தை பயணத்தில் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடப்போம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு டே 46 பார்த்தீங்க அப்படின்னா 1 பேதுரு 1 5 வரைக்கும் வாசிக்கிறதுக்கு தேவன் கிருபை செஞ்சாங்க. பரிசுத்த வேதகம் பற்றி பார்க்கும் பொழுது இந்த எழுதின ஆசிரியர் பரிசுத்தமுள்ளவர். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனை எழுதிய மனிதர்கள் பரிசுத்தவான்களாக காணப்பட்டாங்க. இதை வாசிப்பதால் மனிதன் பெற்றுக்கொள்வது பரிசுத்தம். இது கொடுக்கும் அழைப்பு பரிசுத்தம். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். ஸோ நம்ம கர்த்தருக்குள்ள பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி அன்று விரும்புகிறாங்க. நீங்களும் இந்த தேவனுடைய வார்த்தை பயணத்தில் பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.